வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே வீடியோ ஃபார்மெட்டில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா சிஸ்டம்ஸ் ப்ராக்டிக்கலில் லேப் எக்ஸஸ் 5 பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லேப் எக்ஸஸ் 5 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். 5 பாருங்க, யூஸ் ஏ ஸ்கேனர் டு கிரியேட் 2 ஆர் மோர் பார்ஷியல் ஸ்கேன்ட் இமேஜஸ் ஆஃப் லார்ஜ் போஸ்டர் அல்லது போட்டோ. ஒன்றும் இல்லைங்க, ஒரு பெரிய போட்டோ இருக்கு. அந்த போட்டோவை நீங்க ஸ்கேன் பண்றீங்க அப்படின்னா அந்த ஸ்கேனர் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய போட்டோவை ஸ்கேன் பண்ண முடியாது ஒரே சமயத்தில். அதனால சின்ன சின்ன பார்ட்டா பிரிச்சு நம்ம வந்து ஸ்கேன் பண்ணோம். ஸோ அப்படி ஸ்கேன் பண்ணி அந்த இமேஜஸ் என்ன பண்ண போறோம்னா நம்ம அஹ், ஒரே போட்டோவா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ அதுதான் வந்து இந்த எக்ஸசைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பெரிய போட்டோவா இருக்கிறத ஸ்கேன் பண்ணி பெரிய போட்டோவா இருக்கிறத என்ன பண்ண சொல்றாங்கன்னா ஸ்கேன் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்றாங்க, கிரியேட் எ பனோரமிக் வியூ ஆஃப் மல்டிபிள் போட்டோஸ் பை ஸ்டிச்சிங் டுகெதர் them யூசிங் எனி பனோரமிக் சாஃப்ட்வேர். ஏதாவது ஒரு பனோரமா அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இப்போ அந்த பெரிய போட்டோவை நம்ம சின்ன சின்ன போட்டோவை ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதை என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பனோரமா அப்படிங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரே போட்டோவா நீங்க வந்து எப்படி வந்து கம்பைன் பண்ணி அந்த போட்டோவை கொண்டு வர போறீங்க அப்படிங்கிற மாதிரி இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. பிடிஜியூஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சிஸ்டத்துல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ வந்து அந்த அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் பாருங்க, இந்த சாஃப்ட்வேர்ல லோட் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த லோட் இமேஜஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க இப்போ அந்த போட்டோ நீங்க வந்து தனித்தனியா பெரிய இமேஜ் பெரிய போட்டோவை சின்ன சின்ன போட்டோவா நீங்க ஸ்கேன் பண்ணி காப்பி பண்ணி வச்சிருப்பீங்க இல்லைங்களா? அந்த போட்டோவை எடுத்துக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2வது இமேஜ் 3வது இமேஜ் நான் வந்து எடுத்துக்கிறேன். இது மூணுமே ஒரே இமேஜ் தான். மூணுமே வந்து எனக்கு ஒரே இமேஜ் தான். நான் செகண்ட் அண்ட் தேர்ட் நீங்க அப்படி நீங்க வந்து தனித்தனி இமேஜை காப்பி பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்னோட சைஸ் எல்லாத்தையும் கரெக்டா ஒரே மாதிரியே வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்டா வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும். ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 2வது போட்டோவும் 3வது போட்டோவையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓப்பன் அப்படின்னு கொடுத்துறேன். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேமரா லென்ஸ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஸ்க்ரீன்ல என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் லென்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. நார்மல் லென்ஸ் அல்லது வைட் ஆங்கிள், டெலி ஆங்கிள்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. சரிங்களா? கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே அலைன் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பட்டன் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். அலைன் இமேஜஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு 4, 5 இமேஜஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து அலைன் பண்ணும். எந்த இமேஜ் ஃபர்ஸ்ட் எது, செகண்ட் எது, தேர்ட் அப்படின்னு நீங்க அலைன் பண்ணணும் இல்லைங்களா? அதனால அத அலைன் இமேஜஸ் அப்படிங்கிற பட்டன பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதுல எஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. சரிங்களா? குடுத்துட்டு ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ ஓப்பன் ஆயிட்டு போகுது. இதுல பார்த்தீங்கன்னா மேல ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், சோர்ஸ் இமேஜ், மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த கண்ட்ரோல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி இதுல இந்த மாரி விண்டோ வந்திருக்கும். இதுல வந்து உங்களுக்கு ஒரே இந்த இமேஜ்லயும் இப்ப 2 இமேஜ் இருக்கு இல்லைங்களா? 2 இமேஜ்லயும் ஒரே மாரி எங்க எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த இடத்துல சும்மா பாயிண்ட் மாரி வச்சுக்கோங்க. இது தேவையில்ல தான். இருந்தாலும் உங்களுடைய ஸ்டெப்ஸ்ல அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால இது மேக்ஸிமம் இது தேவையில்ல. இது வந்தா இருந்துட்டு போகுது. நெக்ஸ்ட் நீங்க இதுல என்ன பண்றீங்க அப்படின்னா, இதனுடைய எண்டிங் இந்த இடத்துல ஒரே பாயிண்ட் சும்மா கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு இமேஜ்ல சும்மா அந்த இடத்துல வச்சு எந்த இடம் ஒரே மாரி உங்களுக்கு வருதோ அந்த இடத்துல சும்மா கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அடுத்து இதுல ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும் பாருங்க. இப்ப கண்ட்ரோல் பாயிண்ட் மாஸ்க், சோர்ஸ் இமேஜ், ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கு. அந்த டேப பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணிட்டு இந்த அலைன் இமேஜஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜ் குடுத்திருப்பாங்க. அதுல ஆப்டிமைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ஆப்ஷன் ஒரு டெக்ஸ்ட் வந்து இருக்கும். அந்த டெக்ஸ்ட்ட பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணீங்கன்னா, ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும். இந்த மெசேஜ்ல என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ன்னு குடுத்துருங்க. எஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, ஆப்டிமைஸ் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாம் அதுல வந்து டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கும். சரிங்களா? அது ஓகே. என்ன வருதோ அது வந்து ஓகேன்னு குடுத்துருங்க. குடுத்துட்டு நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்றீங்கன்னா, இப்ப கீழ பார்த்தீங்கன்னா, பனோரமா எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழ பாருங்க. பனோரமா எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர்ல இருக்கும். இத பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணிட்டு, இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இப்ப நம்ம எத்தன இமேஜ் செலக்ட் பண்ணோமோ, அத்தனை இமேஜும் இதுக்குள்ள இருக்கும். ஒரு பாக்ஸுக்குள்ள உங்களுக்கு தெரியுது. ஸோ இதுல மேல பாருங்க, மேல பார்த்தீங்கன்னா, மோடு, எடிட், ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, செலக்ட் இமேஜ் அண்டர் மவுஸ் பாயிண்டர் யூஸ் பண்ணி இமேஜ் செலக்ட் பண்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா, எடிட் இண்டிவிஜுவல் இமேஜ். இப்ப இண்டிவிஜுவலா இருக்கிற இமேஜ் வந்து எப்படி நம்ம வந்து எடிட் பண்றது? இது வந்து பார்த்தீங்கன்னா, எடிட் என்டயர் பனோரமா ஃபுல்லா நம்ம வந்து கொண்டு வரது அப்படின்னு சொல்லி இந்த மாரிலாம் குடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த
எடிட் இண்டிவிஜுவல் இமேஜஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அத என்ன பண்ணுங்க பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணீங்கன்னா, இப்ப நீங்க எத்தன இமேஜ் வந்து செலக்ட் பண்ணீங்களோ, அத்தனை இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 0 இது இமேஜ், அடுத்து 1, 2வது இமேஜ், அடுத்தது நீங்க எத்தனை இமேஜ் ஆட் பண்ணீங்களோ, அத்தனை இமேஜ் இதுல உங்களுக்கு காமிக்கும். நீங்க இப்ப 2 இமேஜ் நான் வந்து குடுத்துருக்கேன் இல்லைங்களா? இப்ப இந்த 2 இமேஜ்க்கு தகுந்த மாரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்த அதிகப்படுத்துறேன். சரி, அதிகப்படுத்துறதுக்கு பாருங்க, ரைட் சைட்ல உங்களுடைய ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஏரோ மார்க் இருக்கும். மேல கீழ வெர்டிகலா வந்து மூவ் பண்றதுக்கு. அதே மாரி கீழ பாருங்க, டாப்ல பாட்டம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹாரிசான்டலா மூவ் பண்றதுக்கு ஒரு இது வந்து குடுத்திருப்பாங்க. சோ, இப்ப என்ன பண்ணுங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பனோரமிக் அப்ப 2 இமேஜ் இப்ப எனக்கு வந்து 1 இமேஜ் மட்டும் தான் இதுல பார்க்குற மாரி தெரியும். 2 இமேஜ்னா அப்ப நான் வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, ஹாரிசான்டல் வந்து இன்கிரீஸ் பண்ணணும். சோ, அப்ப இத என்ன பண்ணுங்க, இந்த டேப் இந்த இத பிரஸ் பண்ணி அப்டியே விடுங்க. உங்களுக்கு இந்த மாரி பெருசாகும். சோ, அந்த பனோரமா சைஸ் எவ்வளோ வரணும் அப்டின்னு சொல்லிட்டு. சரிங்களா? பெருசானதுக்கு அப்புறம், இப்ப நீங்க இதுல பாருங்க 0 அப்டின்னு ஒரு 0, 1 2 இமேஜ் இருக்கு இல்லைங்களா? அப்ப 0 அப்டிங்கிற இத பிரஸ் பண்ணீங்கன்னா, இமேஜ் வரும். இந்த இமேஜ என்ன பண்ணுங்க, இப்போ வந்து என்ன பண்றீங்கன்னா, மவுஸ கிளிக் பண்ணி உங்களால மூவ் பண்ண முடியாது. சோ, இந்த மாரி பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க மூவ் பண்ணிக்கலாம். இமேஜ வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, சென்டர்ல இருக்கும். சென்டர் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துக்கோங்க கரெக்ட்டா. கீழ பாருங்க ஒரு சின்ன ஒரு மார்க் இருக்கா? இந்த இடத்துல பாருங்க ஒரு சின்ன மார்க் ஒண்ணு இருக்கு. இது வந்து சென்டர். இது 1வது இமேஜ். அடுத்தது மறுபடியும் வந்து 1ங்கிறத பிரஸ் பண்ணி, இப்ப 2வது இந்த இமேஜ். இன்னொரு இமேஜ் இருக்கு. இந்த இமேஜ என்ன பண்ணுங்க, கரெக்ட்டா அந்த சென்டரா அந்த சென்டருக்கு கரெக்ட்டா வச்சுக்கோங்க. சரிங்களா? வச்சுட்டீங்க. வச்சுட்டு இப்ப என்ன பண்ணுங்க, இப்ப மேல இருந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செலக்ட் இமேஜ், அடுத்தது எடிட் இண்டிவிஜுவல், அடுத்தது எடிட் என்டயர் பனோரமான்னு இருக்கா? இந்த பட்டன பிரஸ் பண்ணிருங்க. இப்ப உங்களுக்கு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த இமேஜ சின்னது பண்ணுங்க. சின்னது குறைச்சீங்க அப்டின்னா குறைக்கணும். சோ, இப்ப இந்த பட்டன் இருக்குல்ல, ஹாரிசான்டல் ஃபீல்ட் அப்படிங்கிறத குறைங்க. சரிங்களா? உங்களுக்கு குறைக்க, குறைக்க உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இதா வரும். அதே மாரி இந்த வெர்டிகல் இருக்கு இல்லைங்களா? இதையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா மேல உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கர்வ் மாரி தெரியுது. சோ, அத சரி பண்ணணும் அப்டின்னா, அதுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, அத வேணா கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணுங்க. இன்கிரீஸ் பண்ணா உங்களுக்கு சரிங்களா? இந்த மாரி உங்களுக்கு பாருங்க. இப்ப 2 இமேஜ் வந்து தனித்தனியா இருந்த இமேஜ் வந்து இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு மேட்சிங்கா உங்களுக்கு கொண்டு வந்தாச்சு. சரிங்களா? இப்ப மேட்சிங்கா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கிற மாரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேணா என்ன பண்ணலாம், இந்த எடிட்ல மறுபடியும் கொஞ்சம் இதா இருக்கு அப்டின்னா, எடிட்ல போயிட்டு 0 அப்டிங்கிறத கொஞ்சம் தள்ளணுமா? 0 அப்டிங்கிறத கொஞ்சோண்டு தள்ளிக்கோங்க. இல்ல 1ங்கிறத தள்ளணுமா? இப்ப மறுபடியும் வியூ பண்ணி பாருங்க. ஓரளவுக்கு கரெக்ட்டா டச் ஆயிருக்கா? டச் ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த மாரி. இப்போ ஓகே. உங்களுக்கு இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, ஓரளவுக்கு மேட்சிங்கா இப்ப வந்து செட் பண்ணியாச்சு. செட் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்றீங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இத அப்டியே குளோஸ் பண்ணிருங்க. இல்ல இன்னும் ஏதாவது கொஞ்சம் நான் இன்னும் பண்ணணும். வெர்டிகல் மாத்துறேன் அப்டின்னா கூட, நீங்க அதுக்கு தகுந்த மாரி மாத்திக்கோங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமா இருக்கோ. இமேஜ் வந்து கரெக்ட்டா உங்களுக்கு செட் ஆயிடுச்சு. நீங்க வச்சிருக்கிற இமேஜ் வந்து கரெக்ட்டா செட் ஆயிடுச்சு அப்டின்னா, அதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, இந்த எக்ஸ் பட்டன பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப நம்ம எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிமைஸ் அப்படிங்கிறத மறுபடியும் பிரஸ் பண்ணுங்க. மறுபடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சில இதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். மறுபடியும் ஓகேன்னு குடுத்துருங்க. குடுத்துட்டு, இதுல பாருங்க இப்ப கிரியேட் பனோரமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு. சரிங்களா? இந்த பட்டன பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணிட்டு, மறுபடியும் கிரியேட் பனோரமா அப்படின்னு குடுங்க. குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஆப்ஷன் அந்த இது கிரியேட் ஆயிடுச்சு. எங்க கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க அவுட்புட் ஃபைல் அப்படிங்கிற உங்களுடைய அந்த இமேஜ் எந்த இடத்துல நீங்க இருந்து எடுத்திருக்கீங்களோ, அதே இடத்திலேயே போய் ஸ்டோர் ஆகும். இப்ப என்ன பேர்ல இருக்குன்னா, 2 panorama டாட் ஜேபிஜி அப்படின்னு சொல்லி இருக்கு. நான் இப்ப உங்களுக்கு அந்த இத காமிக்கிறேன். 2 panorama டாட் ஜேபிஜி அப்படிங்கிறது பாருங்க இந்த இடத்துல 2 panoramaன்னு சொல்லி இருக்கு. ஸோ, அப்ப இத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே பாருங்க உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயி காமிக்கும். ஸோ, 2 தனித்தனியா அந்த இமேஜ் வந்து இப்ப ஒண்ணா நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ண வச்சுட்டேன். ஸோ, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பனோரமிக் வியூ. சரிங்களா? ஓகே. இந்த இந்த எக்சர்சைஸ் பார்த்தீங்கன்னா, இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த வீடியோல நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த எக்சர்சைஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்டின்னா, இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட்ட வந்து குடுங்க. சரிங்களா? இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.